நம்ம நினைக்கிறோம் பொதுவா ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்டிஸ், நம்ம வாழ்க்கையில் வர்ற பெரிய சிக்கல்கள், போராட்டங்கள், ஆபத்துகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்குனே வருது நம்ம நினைக்கிறோம். ஆனால் மறந்துடாதீங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, கர்த்தரோ இன்றைக்கு நீங்கள் காண்கிறபடி அநேக ஜனங்களுக்கு முன்பாக தீமையை தேவன் நன்மையாய் மாற பண்ணினார். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை விசுவாசிப்பானால் என்னுடைய வாழ்க்கையில வரும் ப்ராப்ளம்ஸ், என் வாழ்க்கையில வீசும் காற்றுகள், பெருங்காற்றுகள், புயல்கள் மேல் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று விசுவாசிப்பானால் அவனுக்கு தெரியும், இந்த காற்றை வீச பண்ணின கர்த்தர் அந்த காற்றையே ஒரு நாள் என் சாட்சியாக தேவன் மாற்றுவார், என் பாடலாக தேவன் மாற்றுவார், என் வாழ்க்கையில தேவன் அதையே எனக்கு துதியின் சத்தமாக தேவன் மாற்றுவார். அதுவே நான் துதிப்பதற்கு காரணமாக மாறும். நான் தைரியமா இன்னைக்கு சொல்ல முடியும், நீங்க நிறைய பேரு இந்த அளவுக்கு இன்னைக்கு கர்த்தரை துதிக்கிற காரணம் என்னன்னா, அவ்வளவு அடி புயல்ல பட்டிருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரியும், நான் கர்த்தரை இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. சில பேர் பாத்தீங்கன்னா துதிக்கிற ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனா புயல்ல அடிபட்டு வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, ஓ ஐ கேன் பிரைஸ் காட் நவ். ஏன்னா ஆண்டவர் எல்லா ஷாக்கிள்ஸையும் உடைச்சிட்டாரு. இப்போ இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்களே கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு காரணமாக மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். ஒரு நாள் இந்த புயலை கடந்து வந்தவங்க அந்த புயலை கடந்து வர பண்ணின தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. because they found a reason now, because they have survived the storm. அந்த புயலை கடந்து உயிர் பிழைத்து நின்னதுனால திரும்பி பார்த்து சொல்லுவாங்க, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன், உயிர் பிழைத்தேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நீங்க அந்த புயலை தாண்டி வரும்போது தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க, என் வாழ்க்கையில் உள்ள தீமைகளை கூட தேவன் என்னவா மாற்றிட்டாரு. எல்லாம் வெறுமை நினைச்சேன், எல்லாம் பொல்லாது நினைச்சேன், ஆனா அந்த தீமையாய் தெரிந்த புயல்களை தேவன் எனக்கு நன்மை கொண்டு வருகிற காற்றாக தேவன் வீச பண்ணினார்.